கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். விசுவாசத்தின் அடிச்சுவடுகள், த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஃபெய்த். மோசே, அவருக்கு பல பெயர்கள் உண்டு. அரண்மனையிலே இருக்கும் வரை அவரை இளவரசன் என்று அழைத்தார்கள். அவன் ஒரு கொலை செய்தவுடனே அவனை கொலைகாரன் என்கிற பெயரோடு அவன் அழைக்கப்பட்டான். கொலை செய்துவிட்டு வனாந்திரத்திற்கு ஓடிவிட்டார். மோசே காணாமல் போய்விட்டார் என்று சொல்லி சொன்னார்கள். ஆடுகளின் பின்னாலே சென்று கொண்டிருந்தார். அவரை மேய்ப்பன் என்று சொன்னார்கள். கர்த்தர் அவரோடு பேசி அவரை திரும்பவுமாக எகிப்திற்கு அனுப்பி வைக்கிறார். அங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறார். ஆகினால அவருக்கு இன்னொரு பெயர் கிடைத்தது, மீட்கிறவர், மீட்பர், ரட்சகர் என்கிற பெயர் ஒன்று கிடைத்தது. இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஏராளமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தபடியினால மிராக்கிள் ஒர்க்கர் என்கிற பட்டத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார். அற்புதங்களை செய்கிறவர். இப்படி பல பட்டங்களை பெற்றவர். உபாகம புஸ்தகத்தில் வரும் பொழுது அவருக்கு ஆசிரியர் என்கிற ஒரு பட்டமும் கிடைத்தது, ரபினு மோஷே. இதில் இன்னொரு விஷயத்தை அவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் ஒரு பாட்டுக்காரர். நம்முடைய சங்கீத புஸ்தகத்திலே 90ஆம் சங்கீதம் மோசேயினுடைய ஜெபம் பாடலாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோமே. அவர் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களோடு சபையாரோடு இணைந்து கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று பாடுகிறார். இங்கே அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் 90ஆம் சங்கீதத்திலே 12வது வசனத்திலே மோசேயினுடைய வார்த்தைகளை கவனியுங்கள். நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி இவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், மோசே 5 ஆகமங்களை எழுதினார். அதிலே சிருஷ்டிப்பை எழுதினது மோசே. 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் என்று சொல்லி வரிசையாக 7 நாட்களுடைய சிருஷ்டிப்பையும் மிக அழகாக நமக்காக எழுதி வைத்தவர் மோசே. மோசஸ் த ரைட்டர். அதாவது ரைட்டர்னா அதாவது தேவன் சொல்ல சொல்ல இவர் எழுதுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த மோசே எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும், டீச் அஸ் என்று சொல்லி சொல்லுகிறார்கள. இந்த டீச் என்கிறதான வார்த்தை போதனை என்று சொல்லி தமிழிலே சொல்லி இருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியிலே மனா என்று சொல்லி இருக்கிறது. மனா என்கிறதான வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால் அப்பாயிண்ட் என்பதுதான். அப்படின்னா நிர்ணயித்தல் என்பதாகும். இந்த வார்த்தையை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால், தேவன் யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனை ஆண்டவர் நியமித்திருந்தார். அதே போல ஒரு ஆண்டவரால் நியமிக்கப்படுகிற ஒரு விஷயம் மனா என்கிறதான வார்த்தை. மோசே என்ன உண்மையாக கேட்கிறார் என்று சொன்னால், எங்கள் நாட்களை நியமிக்கக்கூடிய அறிவை எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி கேட்கிறார். நம்ம விசுவாச வாழ்க்கை இது. ஒவ்வொரு நாளும் போக வேண்டும். நேற்று கடந்தது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது. இனி நாளை மறுநாள் என்று சொல்லி வாழ்க்கை கடந்து போகும். விசுவாச வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் இங்கே இருக்கிறது. அது என்னவென்று கேட்டால், நம்முடைய நாட்களை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலா அப்பாயிண்ட் பண்ணணும். எப்படி என்று சொல்லி கேட்டால், ஜெபத்தின் மூலமாக தான். நம்ம நாட்களை ஃபிக்ஸ் பண்றதற்கு ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கிறோம். இது மோசேயினுடைய ஜெபம். ஆண்டவரே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த அறிவை எங்களுக்கு கொடுங்க என்று சொல்லி கேட்கிறார். நம்முடைய நாட்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த நாட்களை நம்ம ஜபத்தோட என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அப்பாயிண்ட் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி, நான் என்ன செய்ய போகிறேன்,
நான் என்னவெல்லாம் காரியங்களை முடிக்கப் போகிறேன் என்கிறதான விஷயங்களை நம்ம ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணினால்தான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். பிசாசு நாட்களை திருட பார்க்கிறான். பிசாசு நாட்களை அவனுக்கென்று ஒதுக்கி கொள்ள பார்க்கிறான். நம்முடைய வாழ்க்கையின் நாட்கள், அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் நாட்கள் உங்களுக்கென்று கர்த்தரால் கொடுக்கப்பட்டவை. என்னுடைய வாழ்க்கையின் நாட்கள் எனக்கென்று கர்த்தரால் கொடுக்கப்பட்டவை. இந்த வாழ்க்கையிலே நாம் நாட்களை ஆண்டவர் மேல வைக்கிற அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே, விசுவாசம் நமக்கு ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்திலே நாம் இந்த நாட்களை கடத்தி கொண்டு போகிறோம். ஆனா கர்த்தர் நமக்கு என்ன ஒரு வாய்ப்பை தருகிறார் என்று சொன்னால், நாம் ஜெபித்து அந்த நாட்களை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய, அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நானும் நீங்களும் எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, நமக்கு முன்னாக வருகிற அந்த எதிர்காக இருக்கிற அந்த நாட்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தயார் செய்ய வேண்டும். சாலமோன் என்கிற ஞானி தன்னுடைய நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லுகிறார். அதை நாம் வாசிக்க கேட்கலாம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அவனுடைய நடைகளை, ஸ்டெப்ஸ், நம்முடைய ஸ்டெப்ஸை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். ஸ்டெப்ஸ் என்ன ஸ்டெப்ஸ்? இந்த ஸ்டெப்ஸுக்கு பேரு ஃபெய்த், விசுவாசப்படி, விசுவாச அடிச்சுவடு, விசுவாச ஸ்டெப். சாலமோன் சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய ஸ்டெப்ஸை உறுதிப்படுத்துகிறது கர்த்தர் என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. அது என்ன என்று கேட்டால், கர்த்தர் நாட்களை உண்டாக்கி இருக்கிறார். காலங்கள் அவரால் உண்டாக்கப்பட்டது. 1ஆம் நாள் ஆயிற்று, 2ஆம் நாள், 3ஆம் நாள், இவைகளெல்லாம் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாட்கள் நமக்கு இனி ஃபியூச்சர் டேஸ் இருக்குல்ல, அந்த டேஸை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். அதை நம்ம சில விஷயங்களை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா செப்பரேட் பண்ணி வைக்கணும். அந்த டேஸை யாருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும். எதற்காக என்று சொன்னால், அவருடைய நோக்கங்களை நிறைவேற்ற அந்த நாட்களை நாம் நியமிக்க வேண்டும். இப்ப நம்ம கர்த்தரிடத்தில் என்ன ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, எனக்கு எதிராக இருக்கிறதான அந்த நாட்களை நியமிக்கக்கூடிய அந்த அறிவை எனக்கு தந்து என்னை போதித்தருளும். எதற்காக? அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாக நாங்கள் மாறுவோமே என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய மோசே இந்த இடத்துல சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் தேவனிடத்துல ஜெபிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தேவனோடு பேசுகிற, உறவாடுகிற, தொடர்பு கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், விசுவாசத்தின் அடிச்சுவடுகளிலே, இந்த படிக்கட்டுகளிலே கம்பீரமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நீங்களும் நான் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு முன்பாக இருக்கிற நாட்களை நியமிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கர்த்தர் நமக்கு, அவருடைய துணையோடு நியமிக்க கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றே இந்த நாளிலேயே ஜெபியுங்கள். தேவனுடைய சமூகத்தில் ஒதுக்கி வையுங்கள். தேவனுடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கான நாட்களை நியமித்து செயல்படுவீர்கள் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகும், பலப்படும். அந்த பலத்திலே கர்த்தரை இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நாட்களை நியமிக்கக்கூடிய அறிவை எங்களுக்கு தந்து எங்களை ஞான இருதயம் உள்ளவர்களாக்கும் என்று சொல்லி மோசே இந்த பாடலின் வழியாக ஜெபிக்கிறாரே, அதே போல நாங்களும் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவரவர்களுடைய நாட்களை நியமிக்கக்கூடிய அந்த அறிவை தந்து ஆண்டவரே ஞான இருதயம் உள்ளவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் குடும்பம் குடும்பமாய், தனித்தனியாய், பேர் பேராய், தலைமுறை தலைமுறையாய் நீ இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனவுமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.